Hi friends, welcome to my channel. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்ல பரவி கொண்டிருக்கக்கூடிய ஒரு வைரஸ் பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது ஒரு சாதாரண ஒரு MP4 ஃபைலை வச்சு உங்களுடைய வாட்ஸ்அப் வந்து ஈஸியா ஹேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருந்தா, அதாவது இந்த விஷயம் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருந்தால் இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு தெரியலன்னா இந்த வீடியோ முழுசா பாருங்க. இதுல இருந்து வரக்கூடிய ஆபத்து மற்றும் இதுல இருந்து எப்படி தப்பிக்கலாம் அப்படின்றத பத்தி இந்த வீடியோ. ஸோ என்னுடைய பேர் சூர்யா, நீங்க பார்த்து கொண்டிருப்பது டெக் தமிழ் சேனல். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. கூடவே ஒரு பெல் ஐகான் வரும், அதையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உடனுக்குடன் அப்டேட்ஸா உங்களுக்கு வரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் ஏற்கனவே வாட்ஸ்அப்புடைய 10 ட்ரிக்ஸு அப்படின்றது ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை நீங்கள் பார்க்கணும்னு வச்சுன்னா மேலே ஐ பட்டன் கொடுத்துருக்கேன், அதில் கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ வாட்ஸ்அப் பார்த்தீங்கன்னா வந்து யூஸ் பண்ணாதவங்க யாருமே இல்லை. அப்படி இந்த யூஸ் பண்ணிட்டு இருக்க வாட்ஸ்அப்பில் ஒரு வைரஸ் வந்திருக்கு. அதாவது ஒரு MP4 ஃபைல் மூலிமா உங்களுக்கு டேரெக்டாக அது வந்து அடைஞ்சிச்சுன்னா உங்களுடைய மொபைல் ஃபோனை ஈஸியாக ஹேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாருமே ஆப்பிள் ஃபோன் வச்சிருந்தா ரொம்ப சேஃப் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த வைரஸ் வந்து ஆப்பிள் ஃபோனுக்கும் பார்த்தீங்கன்னா அட்டாக் ஆகுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வைரஸ் எப்படி வரும்னா ஒரு MP4 ஃபைலில் வரும். அதாவது அது வந்து சேர்ந்தா உங்களுக்கு ஆபத்தா இல்லை நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணாதான் ஆபத்தான்றதும் இன்னும் சரியா எந்த தகவலும் இல்லை. ஏன் வாட்ஸ்அப்பை மட்டும் இப்படி தொடர்ந்து மால்வேர் அட்டாக்ஸ் மற்றும் ஹேக் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருக்கிறதுலையே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் போன்ற எல்லா வெப்சைட்டை விடையும் இந்த வாட்ஸ்அப் தான் பார்த்தீங்கன்னா அதிக வந்து யூசர்ஸாக இருக்காங்க. ஸோ பில்லியன் கணக்கான யூசர்ஸ். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பை ஹேக் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு தரப்பில் சொல்கிறாங்க. வாட்ஸ்அப்னாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய மால்வேர் அட்டாக்ஸ் மற்றும் ஸ்பைவேர் அட்டாக்ஸ்லாம் இருக்குது. கடந்த சில வாரங்களாக கூட பார்த்தீங்கன்னா இட்டாலியன் மால்வேரான பெகசிஸ் அப்படின்றது வந்து வாட்ஸ்அப்பில் ஹேக் பண்ணியிருந்தாங்க அப்படின்றது சொல்லியிருந்தாங்க. அது நம்மளுடைய டீட்டெயில்ஸ் எதுவும் தெரியல. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த இந்தியன் கவர்மெண்டோட அஃபீஷியல்ஸோட வாட்ஸ்அப் கான்டாக்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அது வந்து ஸ்பை பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு விஷயம் வந்துருந்தது. ஸோ அதை தொடர்ந்து இப்போ புதுசாக வந்திருக்கக்கூடிய மால்வேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா MP4 ஃபைல் மூலிமா உங்களுக்கு வைரஸ் வரும், இல்லை ஹேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் எப்படி வந்து ஹேக் பண்ணுவாங்க இல்லை ஸ்பைவேர் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வரக்கூடிய தீபாவளி செலிப்ரேஷன்ஸ் இல்லை லிங்க் எடுத்துங்க, இந்த ஆப் வந்து பண்ணுங்கள், இல்லை ரீசார்ஜ் பண்ணுங்கள், ஜியோ ரீசார்ஜ் அப்படின்னு வரும். ஸோ அந்த மாதிரி லிங்க்கை நம்ம கிளிக் பண்ணும்போது தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனி ஒரு தேர்ட் பார்ட்டி வெப்சைட்டில் போய் அது அவங்களுக்கு வந்து வெப்சைட்டில் போகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து MP4 ஃபைல் மூலிமா டேரெக்டாக பண்ணியிருக்காங்க. நம்ம என்ன பண்ணாலும் அது டேரெக்டாக நமக்கு வந்துச்சுன்னா போதும், அவங்கள ஹேக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஏன் எதனால் அப்படி நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முறையும் தன்னுடைய வாட்ஸ்அப்பை புது ஃபீச்சர்ஸ் கொண்டு வரதுக்காக அப்டேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி அப்டேட் பண்ணியிருக்கும் போது அதில் நடக்கக்கூடிய சின்ன ஒரு ப்ராப்ளம்னால, அதாவது பார்சிங் ப்ராப்ளம்னால, பார்சிங் அப்படின்னு சொல்லணும் போனால் கோடிங்கில் வந்து ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்திருக்கு. அந்த கோடிங்கில் இருக்கக்கூடிய சின்ன வல்னரபிலிட்டியை கண்டுபிடிச்சு அந்த ஹேக்கர் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி ஒரு MP4 ஃபைல் ஸ்பெஷலாக டிசைன் பண்ணதுனால நம்மளுடைய மொபைலுக்கு அது வரும்போது ஸ்டாக் பேஸ்ட் ஓவர்ஃப்ளோ ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டாக் பேஸ்ட் ஓவர்ஃப்ளோ எக்ஸிக்யூஷன் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி மட்டும் ஆச்சுன்னா நம்மளோட மொபைலை ஈஸியாக பார்த்தீங்கன்னா ரிமோட் கோட் எக்ஸிக்யூஷன் மெத்தட் மூலிமா வந்து ஈஸியாக அவங்க எங்கே இருந்தாலும் வந்து நம்மளை ஹேக் பண்ணலாம், இல்லை நம்மளோட டீட்டெயில்ஸை அவங்க எடுக்கலாம் அப்படின்னு சொல்லுறாங்க. வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஸோ இதுலேருந்து நம்ம தப்பிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு விஷயம் தான் இருக்குது, யூசர்லேருந்து செய்யக்கூடிய விஷயங்கள். அதாவது முதல்ல பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் இப்போ ஒரு பார்சிங்கில் ப்ராப்ளம் வந்துருந்துச்சுன்னா அந்த செக்யூரிட்டி பேட்ச் வந்து அடுத்த சில நாட்கள்லேயே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அது கண்டுபிடிச்சாங்கன்னா அது செக்யூரிட்டி வந்து மறுபடியும் அப்டேட் செஞ்சுட்டு ஒரு புது அப்டேட் கொடுப்பாங்க. ஸோ அந்த அப்டேட்டை நம்ம மறக்காமல் அப்டேட் பண்ணிக்கணும். ஸோ நம்ம வாட்ஸ்அப் இப்போ பழைய வெர்ஷனில் இருந்துச்சுன்னா உடனே நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து புது வெர்ஷனுக்கு அப்டேட் பண்ணுங்கள். இந்த ஆப்ஷன் நம்ம என்ன அப்படி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப்பில் செட்டிங்ஸ்குள்ளே போங்க. செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு அதில் மீடியா இது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆட்டோ டவுன்லோட் அப்படி கொடுத்து வச்சுருப்பீங்க. அந்த ஆட்டோ டவுன்லோட் ஆப்ஷனை எல்லாத்தையும் கட் பண்ணுங்கள். ஓவர் ஒய்ஃபைலையும் கட் பண்ணுங்கள், மொபைல் நெட்ஒர்க்லையும் கட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த வீடியோ வந்தாலும் இப்போ கொஞ்சம் சில நாட்களுக்கு டவுன்லோட் பண்ணாமல் இருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் தெரிஞ்சவங்க அப்படி இருந்தால் அதில் டவுன்லோட் பண்ணுங்கள். ஆனால் உங்களுடைய தெரியாத சில குரூப்ஸில் நிறைய குரூப்பில் இருக்கும், கசகசன்னு நிறைய மெசேஜஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ ஆட்டோ டவுன்லோட் ஆகும். அந்த மாதிரி இடத்துல நீங்கள் மீடியா ஃபைலை டவுன்லோட் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. ஸோ இன்னும் அடிஷ்னல் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப்பில் கொஞ்ச நாள் வந்து தள்ளி வச்சுட்டு நம்ம இந்தியன் சைட்ஸில் இருக்கக்கூடிய டெலகிராம் மற்றும் ஹைக் போன்ற மெசஞ்சர் ஆப்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்ச நாளைக்கு வாட்ஸ்அப்பில் புதிய அப்டேட்ஸ் வர வரைக்கும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த விஷயம் தான் நம்ம வந்து இந்த மேல்வேர் மற்றும் ஸ்பைவேர் போன்ற விஷயங்கள்லேருந்து தடுக்கக்கூடிய சில விஷயங்கள். ஸோ இந்த அட்டாக்லேருந்து
சேஃபாக இருக்கக்கூடிய மெத்தட்ஸ், ட்ரிக்ஸ் மற்றும் எதனா உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா நீங்கள் மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நானும் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவை நீங்கள் மட்டும் பார்க்கறதோடு நிறுத்தாமல் வாட்ஸ்அப் வச்சிருக்கக்கூடிய உங்கள் ஃபேமிலி மற்றும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் அனுப்புங்க. ஸோ அவங்களுடைய டேட்டாஸ் மற்றும் ஃபைல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சேஃபாக இருக்கும். கடைசியாக நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ப்ரெஸ் பண்ணுங்கள். மேலும் கூட இருக்கக்கூடிய பெல் ஐக்கானும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய இந்த மாதிரி பயனுள்ள அப்டேட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு தொடர்ந்து வரும். நன்றி.